வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக BS6 பைக்கில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த BS6 வண்டியை பற்றி ரொம்ப ஒரு பயம் தான் இருந்துச்சு. கேட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக சென்சார் வண்டி, FI வண்டி, எதனா ஒரு கம்ப்ளைண்ட்னால் வந்து மால் ஃபங்க்ஷன் எதையும் நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய மெக்கானிக் வந்து பயத்தில் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து BS6 வண்டிகளுக்கு ஸ்கேன் பண்ணக்கூடிய OBD2 மல்டி பிராண்ட் கேபிள், ஒரே காமனான கேபிளில் பல வண்டிகள் பார்க்கக்கூடிய மல்டி பிராண்ட் கேபிள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த கேபிள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் வந்து BS6 வண்டி தான் ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி அது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. அந்த மாதிரி OBD கேபிள் மல்டி பிராண்ட் கேபிள் ரெடி பண்ணி நம்ம சப்ளை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை சேர்ந்த திரு பாபு அண்ணன் சொல்லக்கூடிய மெக்கானிக் தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி OBD மல்டி பிராண்ட் கேபிள் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதை வந்து எல்லா மெக்கானிக் கொண்டு போய் சேர வச்சது அவர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திரு பாபு அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கண்டுபிடிப்பாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, பேஷனு இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத வண்டிங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம XL100ல் வரக்கூடிய அதே ஃபுல் செட்டப் எடுத்து ஸ்ப்ளெண்டரில் செட் பண்ணி அதை வந்து ஹைடெச்சாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு டிவைஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இது ஸ்ப்ளெண்டர் ஓல்டு வண்டி. இதுக்கு வந்து ஹைடெச் மாடலாக ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஓல்டுக்கு வந்து XL100 உடைய மேக்னெட் காயில் ஸ்மில்லி ஈசியம் பவர் காயில் ஒயரிங் கிட்டலாம் டோட்டலாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி இதை வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். சைலண்ட்டாக ஸ்டார்டிங்கு. கீழ் சுவிட்சு ஆஃப் பண்ணி இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சுவிட்சு வச்சுருக்கேன். கீழ் சுவிட்சு ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இது ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணி இதுக்கு வந்து ஒரு கீழ் சுவிட்சும் வச்சுருக்கேன். ஐஸ்மார்ட் சுவிட்சு வந்து இதுக்கு வந்து ஒரு கீழ் சுவிட்சும் வச்சுருக்கேன். கீ ஆனில் வச்சுட்டு செல் போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸலில் வர மாதிரி இந்த பார்க்கிங் பல்ப் வந்து நம்ம வந்து இது வந்து பிங்கிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து சுவிட்ச் வந்து இது வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹைடெச் மாடலுக்கு வந்து ஒயரிங் கிட் வந்து செப்பரேட்டாக இதுக்கு போட்டு நேரடியாக இங்கே வரலையும் பிக்கப் ஒயரோட லைனு அப்படியே நேரடியாக ஒயரிங் கொண்டு வந்து ஈசிஎம் வந்து இங்கே டேஞ்சர் செட்டு கீழே வச்சுருக்கோம். ஈசிஎம் வந்து ஒயரிங் கிட்லாம் பக்காவாக இது வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்து உள்ளுக்குள்ளவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ரெகுலேட்டராக எதுவுமே தேவைப்படுறதில்ல. பக்கா ஒயரிங் கிட் போட்டு நேரடியாக கொண்டு வந்து பவர் காயில் வந்து இப்போதைக்கு நம்ம சும்மா கிளாம்ப் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த பவர் காயில் வந்து இந்த இடத்துல அப்படியே பக்கா ஒயரிங் கிட்டு நேரடியாக ஒயரிங் உள்ளே வந்துருக்கு. ஈசிஎம் வந்து நேரடியாக ஒயரிங் கிட்டுங்க வருது. இது வந்து பார்த்திங்கன்னா DC ரிட்டர்ன் சப்ளை. நம்ம வந்து ரிட்டர்ன் சப்ளை கொடுக்குறோம். இக்னிஷன் கீழேருந்து கீ ஆன் பண்ண ரிட்டர்ன் வரக்கூடிய சப்ளை வந்து இந்த லைனில் கொடுத்துட்றோம். அங்கே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கீழ் சுவிட்ச் வச்சுருக்கேன். அதாவது இப்போ பார்த்தீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அந்த கீழ் சுவிட்ச் லைன் இது எடுத்திருக்கேன். இந்த 4 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து இங்கே மேலே வந்து பிங்கிங் அது போகக்கூடிய லைனு. இந்த லைனில் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஒயரிங் கிட்டே வந்துடும். இதோட மெயின் மட்டும் கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு இதோட எடுத்து போகும். இதை எடுத்து கொண்டு போய் நேராக மீட்டருக்கு போகிற மாதிரி கொடுத்துட்டு அதோட ஒரு மெயின் இக்னிஷன் கீ வந்து நம்ம ரிட்டர்ன் சப்ளை வரக்கூடிய லைன் வந்து ஒரு மெயின் மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். இதோட லைன் அங்கே இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை கொடுத்துட்றோம். இது செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம கிளச்சு பிடிச்சா வந்து கியரில் இருக்கும்போது கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு வரக்கூடிய கீழ் சுவிட்சுக்கு இந்த கீழ் சுவிட்சு ஐஸ்மார்ட் 3 இது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயரிங் பண்ணி நான் வந்து அந்த ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் வந்து அடிக்கடிக்கு ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறவர். இந்த ஒயரிங் கிட் இங்கே சிம்பிளாக இதோட முடிஞ்சிடுச்சு. ஒயரிங் கிட்டில் ஒரிஜினல் எதுவுமே நம்ம கை வைக்காமல் அப்படியே இதுக்கு அடுத்த மெயின் அது கொடுத்துட்றோம். இந்த ஒயரிங் கிட் ஏதாவது முடிஞ்சிடுச்சு பக்காவாக. அப்புறம் கீழ் சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கிறோம். அப்புறம் கிளச்சு பிடிக்கிறோம். அப்புறம் செல்ஃபு போடுறோம். அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து அதிகமாக அவர் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால நான் வந்து இதில் ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கேன். வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கீழே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கேன். நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ஓல்டு வீடியோ வந்து ஹைடெச் மாடல் செல்ஃப் ஸ்டார்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். காயில் கோர் செட் எல்லாமே XL100 உடைய ஹைடெச்சு காயில் கோர் செட்டு, ஸ்ப்ளெண்டர் உடைய காயில் பிளேட்டு இதெல்லாம் மேட்சாக வந்து செட் பண்ணி ஹைடெச் மாடலாக ரெடி பண்ணியிருக்கோம்.
இதை நம்ம ஃபுல் கிட்டை கொடுப்போம். நம்ம வேணும் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் செட்டு கிட்ட அப்படியே கொடுத்துட்றோம். காயில் பேட் அசம்பிளி, மேக்னெட்டு, காயில் பேட்டுக்கு வரக்கூடிய ஓரிங் கிட்டு இது செட் அப்படியே கொடுத்துட்றோம். இதை வந்து அப்படியே நேரடியாக பின்னால் டேஞ்சர் கிட்ட வரும். இந்த ECU வந்து இதுக்கிட்டே அப்படியே பக்கா ஒயரிங் கிட்டலாம் நம்ம ஓனாக ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இதுக்கிட்ட டேஞ்சர் கிட்டே இந்த ECU முடிச்சுட்டு அப்படியே நேரடியாக பேட்டரியோட மெயின் லைன் செப்பரேட்டாக பேட்டரி கொண்டு வந்து மைனஸ் நம்ம பேட்டரியை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஏற்கனவே வரக்கூடிய ஒயரிங் கிட்டில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றோம். பேட்டரியோட வேலை அப்படியே முடிச்சிடுறோம். அடுத்தது ஒயரிங் கிட்டு ECMலேருந்து ஒயரிங் கிட்ட வந்து ஓனாக நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரிங் இது காயில் அசம்பிளி ரெடி பண்ணிவிட்டு பிக்கப் காயில் லைனு நம்ம வந்து RR வரும் பார்த்தீங்களா, சீட்டுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வரும். இது நேரம் செட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய RRல வந்து நம்ம கழட்டிட்டு இதை எட் பண்ணிடணும். பாடி எட் மட்டும் பண்ணிவிட்டு நியூட்ரல் வரக்கூடிய அந்த கிளிப்லேருந்து கழட்டிட்டு இந்த நியூட்ரல் லைன் மட்டும் கொடுத்தா போதும். இதோட இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே வரும் ஒயரிங் கிட்டு ஃபுல் கிட்லேருந்து வரக்கூடிய HD காயில், பவர் காயில்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த காயில் அப்படியே மாட்டிட்டு இதோட லைன் கொண்டு போய் நேராக ப்ளக் கொடுத்துட்றோம். அப்படியே ஹெட்லைட் ஒயர்லேருந்து நேராக ரொம்ப ஈஸியாக புரியும் பண்ணி இந்த ஒயரிங் கிட்டலாம் நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் வந்து ஐடெச் மாடல் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்து இது வந்து கட் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். அதோட லைனிங் அப்படியே ஃபுல் ஜாக்கே கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் ஜாக்கை கழட்டி விட்டு இது ஏதோ வேலை செய்யணும்னா கூட நம்ம வந்து டக்குனு இந்த ஒயரிங் கிட்ட ஜாக் கழட்டி விட்டுட்டு அப்படியே லைன் கொடுத்துடலாம். இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வரக்கூடிய சுவிட்சு. இது வந்து மால் ஃபங்க்ஷன் லைட்டு மேலே வந்து மீட்டருக்குள்ளே ஒரு நம்ம வந்து பாசிங் லைட் வரும் பார்த்தியா, டிம் டிப்பரு, அதோட லைனை கழட்டி விட்டு அதில் கொடுத்துட்டா போதும் இந்த இடம். இது வந்து கிளச் மவுண்ட்டில் வர சுவிட்சு, இதோட ஒயரிங் செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். இதுவும் ஃபுல் செட் அப்படியே கொடுத்துட்றோம். நம்ம வண்டியில் மாட்டிட்டு கொடுக்கக்கூடிய லைன் வந்து 3 லைன் தான். இந்த 3 லைன் மட்டும் கொடுத்தா போதும் ஐடிஹெச் மாடல் செல்ஃப் ஸ்டார்ட்டு ரெடி ஆகிடும். இது வேணுன்ற நம்பர் வந்து ஃபோனில் தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபுல் கிட்டு நம்ம கொடுக்குறோம். ரெடியாக நம்மளே ஓனாக ரெடி பண்ணி ஃபுல் செட்டு கொடுக்குறோம். அப்படியே இது வேணும்னு ஃபோனில் தொடர்பு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒயரிங் பண்ணி பக்காவாக மேக்னெட்டு, காயில் பிளேட்டு, ஒயரிங் கிட்டலாம் ஆல்ட்ரு பண்ணி A to Z பக்காவாக ஒரு ஸ்ப்ளெண்டரில் வந்து ஒரு ஐடெச்சாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பர் விஷயத்தை வந்து நம்ம ஜோலார்பேட்டை பாபு ரெடி பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்குது வாய்ப்பு இல்லை பப்ளிக்லாம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் 80% மெக்கானிக் வந்து ஜோலார்பேட்டை பாபுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள். அவர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, இது மாதிரி புது கண்டுபிடிப்புகள் செய்யறதுலேயும் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. சரியான ஒரு மெக்கானிக்னு சொல்லலாம். அவருடைய திறமையினால் இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத வண்டிங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் செட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நான் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். ரெண்டுலேயும் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.